வந்து நீங்கள் காலையில் வரீங்க, இங்கே ஆஃபீஸ்க்கு வரீங்க, முடிச்சுட்டு போன அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சீரியல் வந்து நான் ஏதாவது கொரியன் சீரியல், அப்படியா? சைனீஸ் சீரியல் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு கேட்டு கண்ணை திறந்தா அம்மாவும் அப்பாவும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம்தான் புரிஞ்சது கைது செய்ய வந்திருக்காங்கன்னு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம தோழர்கள் இருக்காங்க, பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா பற்றி நிறையா கேள்விகள் கேட்குறாங்க, உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கே அதிகமாக வந்து இருக்கு. அப்போ இருக்கும்போது இங்கே அது எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோழர், அப்புறம் வந்து உங்கள் பாட்டி லக்ஷ்மி தோழர் வந்து இறந்தப்ப அம்மானால் பார்க்க முடியல. எங்கள் அம்மா வந்து ஒரு நொடி கூட தாமதிக்கலைன்னு சொல்லுவாங்க. அம்மா முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற வெறி இருந்தது. ஆனால் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணுன்னு எவன் என்கிட்ட சொல்ல முடியும்? இப்படி தான் பேசுவாங்க. எவன் என்கிட்ட சொல்ல முடியும்? இவன் சொன்னாங்கிறதுனால ராஜினாமா பண்ணுறதுக்காக நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன். உங்களை அந்த மாதிரி யாராச்சும் வந்து எங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்துருக்காங்களா? போட்டுற மாட்டேன் நான். யாருக்கு தைரியம் இருக்கு? தோழர், நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, விருதுகள் நிறையாலாம் விகடனில் கூட. இப்போ சமீபத்தில் எல்லாரும் சேர்ந்து சாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் லீடர்ஷிப்பில் இருக்கேங்கிறதுனால அது தனிப்பட்ட முறையில் எனக்கான கிளைமா எப்படி மாற முடியும்னு பயங்கர கூச்சமாக இருந்தது. வேண்டான்னு சொன்னேன். ஒரு தரம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், உன்னோட இப்படியே தான் சொன்னார், உன்னோட சத்தையும் சாரத்தையும் முதலாளிக்கு கொடுத்துட்டு, நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டு, சக்கையான பிறகு நீ கட்சிக்கு வரேங்கிறியா, முன்னேற ஊழியரான்னாரு. செவிட்டில் அரைஞ்சா மாதிரி இருந்தது. ஒரு பயப்பட வேண்டிய விஷயமான அப்படிப்பட்ட சூழலே கிடையாது. வந்தால் ஃபேஸ் பண்ணணும். ஒரு கம்யூனிஸ்ட்னா நிற்கணும். இப்படி தான் வந்து வீட்டில் பேசுவாங்க. அன்னைக்கு வந்து அரசியல் தீர்மானத்தை பொதுச் செயலாளர் முன்மொழிவதற்கு 9 மணி நேரம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெனி பாரதி. இன்னைக்கு நம்ம கூட வந்து சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி தோழர் அவர்கள் நம்ம கூட வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் நம்ம கூட நிறையா தோழர்கள் வந்திருக்காங்க. நிறையா வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம். கேள்வி கணைகளா? ஆக்சுவலி எப்போவுமே வந்து நான் உங்களை எப்போ பார்க்குறேனோ ஒரு மாதிரி ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அவங்க ஸ்மைலே. எனக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகி தெரில, அந்த குட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் உங்களை எப்போவுமே பார்த்து. ஃபீல் குட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அது அப்படி தான் தொடங்கவும் போகிறோம். அப்படியே ஃபீல் குட்டாகவே இப்போது நீங்கள் பயப்பட வேணாம், ஜாலியாக இருந்து நம்ம அப்படியே. நான் ஏன் பயப்பட போகிறேன்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கட்சியில் இருந்திருக்காங்க அப்படின்றது. பட் உங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக வந்து எப்போ உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததா? சின்ன வயசில் எப்படியோ அவங்க பேசியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து தொடங்குச்சு? அதாவது உமாநாத், பாப்பா உமாநாத் இருக்கிற வீட்டில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். 2 பேருமே வந்து வெவ்வேறு இடங்களுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு போவாங்க, கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு. இரவு திரும்பி வந்த உடனே 2 பேரும் வந்து அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. நான் இந்த அரசியல் பாயிண்ட் நான் இப்படி சொன்னேன், நான் வந்து விமென்ஸ் இஷ்யூஸ் இப்படி சொன்னேன் அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறதுல ஃபுல்லாக 2 பேரும் என்ன பேசினாங்க, பொலிட்டிக்கலாக என்ன முன் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கும் என்னுடைய அக்கா, அவங்களுக்கும் எனக்கும் ஒரு 4 வருஷ டிஃப்ரென்ஸு. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அந்த அரசியல் ஞானம் வந்து அப்படியே உள்ளே இறங்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு வயது வர வர சுற்றி நடக்கிற நிறைய போராட்டங்கள், அதில் வந்து ரொம்பவும் என்னன்னா, திருச்சியில் வந்து சிம்கோ மீட்டர்ஸ்னு எலக்ட்ரிக் மீட்டர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அதில் அவங்க வந்து ஸ்ட்ரைக்குக்கு போனாங்க. தினக்கூலி ரொம்ப ரொம்ப கம்மி, அதுக்காக அவங்க போராட்டத்துக்கு போனாங்க. ஸோ என்டையர் பார்ட்டி, சிஐடியு, மாதர் சங்கம் எல்லாருமே வந்து மாலை நேரத்தில் அப்படி அந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோடு போய் உட்காந்துருவோம். அப்போ ஸ்ட்ரைக்குக்கு எப்போவுமே ஒரு தயாரிப்பு நடக்கும்ல.
ஏன்னா எத்தனை நாள் வந்து ஸ்ட்ரைக் நடக்கும்னு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு அந்த டெம்போவை நம்ம வந்து கொண்டு போகணும். ஒர்க்கர்ஸ் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கணும். அதனால் எப்போவுமே ஒரு தயாரிப்பு நிறைய கூட்டங்கள்லாம் நடக்கும். அப்படி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப பெண்கள் தான் அதிகம். ரொம்ப நம்பிக்கையாக என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் தாம்மா சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து சினிமாவில் நடிக்கும்போது எவ்வளவு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் பெண்கள் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் இறங்கினோன்னா 2வது நாளே வந்து எங்கள் முதலாளியோட பேசி பிரச்சனையை முடிச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். முதலமைச்சர், உங்கள் முதலாளி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, வர்க்க பாசம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் அன்றைக்கி அவங்க கவனிக்கிற மனநிலையில் இல்லை. கடைசியில் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. எம்ஜிஆர் அதெல்லாம் திரும்பியே பார்க்கல. 135 நாள் அவங்க போராட்டம் நடத்தி தான் அவங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி அடைஞ்சது. இது வந்து நேரடியாக களத்தில் அவங்களோட நின்ன அந்த அனுபவம் வந்து இன்னும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸை கூர்மையாக பார்ப்பதற்கு எனக்கு சொல்லி கொடுத்தது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, தஞ்சை மாவட்டத்தில் என் வெங்கடாச்சலம் அவர் வந்து விவசாய இயக்கத்தினுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர். அவர் வந்து விவசாயிகளை எல்லாம் திரட்டி மிராஸ்தார்களுக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணாருங்கிறதுனால அவர் மேலே மிராஸ்தார்களுக்கு ஜமீன்தார்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். ஒரு நாள் அவர் வந்து ஒரு கூட்டம் முடித்து அவரை ட்ரெயின் ஏற்றி விடுறாங்க. ஆனால் அவர் வீடு போய் சேரல. இப்போ இந்த தகவல் வந்து ஒரு நாள் மதியான பொழுது நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வருது, அவர் வந்து வரல அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு டிசிப்ளினே இல்லாத ஆள். ஒரு கூட்டம்னா அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடுவார், இன்னொரு கிராமத்தில் தொடர்பு கிடச்சதுன்னா அங்கே போயிடுவார். அதனால் முதல்ல அவர் எந்தெந்த ஊருக்கு போனார் என்னங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிங்க, அதெல்லாம் பதட்டப்படாதீங்க, எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. தேடி 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 கடைசி வரைக்கும் அவர் பாடி கிடைக்கல. அப்போ அவர் கொல்லப்பட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் பின்னால் மிராஸ்தார்களுடைய ஆட்கள்னால ட்ரெயினில் போய் அவர் வந்து ராயமுண்டாம்பட்டியில் இறங்கின உடனே அந்த போகிற வழியில் அவர் வந்து கொல்லப்பட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான். அதை ஒட்டி ஒரு வலுவான ஊர்வலங்கிறது நடந்தது. அந்த ஊர்வலத்தில் மணியரசன் அப்போ வந்து சிபிஎம்மில் இருந்தார். அவர் போட்ட அந்த கோஷங்கள்ங்கிறது வந்து அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி நம்மளை வந்து கிளர்ச்சி அடைய செய்யக்கூடிய இது. ஒருவர் கொல்லப்பட்டார் நம்முடைய தோழருங்கிற கோபம் அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான போராட்டங்கள், இப்படி வந்து கொல்லப்பட்டது தியாகி, இந்த விஷயங்கள்லாம் வந்து நேரடியாக பார்க்க தான் நமக்கு வந்து சரி, இது கம்யூனிச அரசியல் தான் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும், பதில் சொல்லும் அப்படின்னு முதல்ல இயல்பாக ஃபேமிலிங்கிறதுனால இருந்தேன். அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிய தெரிய ரொம்ப கான்ஷியஸாக பொலிட்டிக்கலாக இதில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். தோழர், அப்பாட்ட வந்து இந்த மாதிரி கொலை சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயம் நியூஸ்லாம் கேள்விப்படும் போது நீங்கள் வந்து கட்சினால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, கொலை அளவுக்குலாம் போகுது அப்படின்னா நீங்கள் கட்சியை வெறுக்க தானே செய்யணும். ஏன் அதை உள்ளே வந்தீங்க கட்சிக்குள்ளே? உங்களோட சூஸ் வந்து ஏன் இப்படி இருந்துச்சு? அதுதான், அது வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயமான அப்படிப்பட்ட சூழலே கிடையாது. வந்தால் ஃபேஸ் பண்ணணும், ஒரு கம்யூனிஸ்ட்னால் நிற்கணும், இப்படி தான் வந்து வீட்டில் பேசுவாங்க. அதனால் வேறு மாதிரி யோசிப்பதற்கான ஸ்கோப்பே இல்லை. இப்போ நான் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் கட்சிக்குள்ளே இருக்கிறேங்கிறது வேறு விஷயம். ஆனால் கொலை செய்யப்பட்ட என்மையினுடைய மொத்த குடும்பம் 3 மகன்கள், 3 பேரும் கட்சியில் இருக்காங்க. அப்பா கொல்லப்பட்ட பிறகு அவங்க பயப்படாமல் அவங்க 3 பேரும் இருக்காங்க. அதில் ஜீவகுமார் அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கார். சுகுமாரன் அவர் வந்து கல்லூரி ஆசிரியர். 3வது கண்ணன் வந்து கட்சியினுடைய முழுநேர ஊழியர். கண்ணனுடைய இணையர் வந்து கட்சியினுடைய முழுநேர ஊழியர். ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து இந்த மூமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவர் கொல்லப்பட்ட பிறகு அந்த மொத்த குடும்பத்தை அங்கே கட்சி தான் பாதுகாத்தது, இவங்களையெல்லாம் படிக்க வச்சது, எல்லாமே பண்ணுச்சு. கட்சிக்காக ஒருவர் உயிர் தியாகம் பண்ணும்போது அவருடைய குடும்பம் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற உணர்வும் சேர்ந்து தான். அதனால் கம்யூனிஸ்ட் குடும்பங்களில் வந்து பொதுவாக இந்த பயம் கியம், தயங்கணும், பின்னால் போயிடணும், கண்டுக்காமல் போகணும், மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வர்றதே கிடையாது. சான்ஸே இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்து போராட்டங்களுக்கு போவாங்க,
ஜெயிலுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்களும் அக்காவும் உங்கள் தங்கையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? அது வந்து இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தபோது கம்யூனிஸ்டுகளை எல்லாம் வந்து இந்திய பாதுகாப்பு சட்டம், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல், அதில் எல்லாரையுமே கைது பண்ணாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தரம் நான் வந்து 1வது படிக்கும்போது இவங்க 2 பேரும் கைது, இன்னொரு முறை 6வது படிக்கும்போது 2 பேரும் கைது. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு கேட்டு கண்ணை திறந்தா அம்மாவும் அப்பாவும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஏதோ ஊருக்கு தான் போகிறாங்க அப்படின்னா ஒரு அடையாளம் தெரியாத நபர்கள்லாம் அப்படி வந்து வீட்டில் முன்னால் இருந்தாங்க. அப்புறம்தான் புரிஞ்சது கைது செய்ய வந்திருக்காங்கன்னு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம தோழர்கள் இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஜீப் ஏறி போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லைங்கிற பிரச்சனையே இல்லை. திருச்சியில் இருந்த எல்லா தோழர்களும், அப்போ நாங்கள் உறையூரில் குடியிருந்தோம், எல்லா தோழர்களும் வீட்டுக்கு வந்தாங்க. பொன்மலையில் பொன்மலை தியாகிகள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியோட அம்மா வந்து பங்காரு அவங்க பேர். ஆனால் அவங்கள எல்லாருமே அத்தைன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் அத்தைன்னு சொல்லுவாங்க, நாங்களும் அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். அவங்க வந்து அந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டம், சங்கத்திடல் இதிலெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டில் தங்கி எங்கள் அம்மா அப்பாலாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு தலை சீவி விட தெரியாது. அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது தலை சீவணும். இப்போ என்னென்னா அடுத்த தெருவில் ஒரு கட்சி ஃபேமிலி இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் கிண்ணம் வந்து சின்ன கைப்பிடி வச்சு துணோண்டு அலுமினியம், அதில் எண்ணெயும் ஒரு கையில் சீப்பும் வச்சுக்கிட்டு ரிப்பனை வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் அடுத்த தெருவுக்கு போவோம். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு தான் எங்களுக்கு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம். அவங்க எங்களுக்கு தலை சீவி ரிப்பன்லாம் வச்சு கட்டி விட்டதுக்கு பிறகு வந்து நாங்கள் ரெடி ஆகி கிளம்புவோம். அதனால் எங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லைங்கிற ஃபீலிங் வந்து கொஞ்சம் கூட இல்லை. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கட்சி தோழர்கள் உள்ளூரில் இருந்தவங்க அவ்வளவு அருமையாக வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க, அத்தை கூடவே இருந்தாங்க. அப்படி தான் சமாளித்தோம். இப்போ நீங்கள் வந்து பேங்க் எம்ப்ளாயியாக இருந்திருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பேங்க் எம்ப்ளாயியாகவும் இருந்து கட்சி ஒர்க்கும் பார்க்குறாங்க, பெஃபி அமைப்புகளில் இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஏன் அப்படி இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வந்து முழு நேர ஊழியராக வந்து பார்ட்டி ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க? அதுக்கான காரணம் என்ன? அதான் ஆரம்பத்திலேருந்து முழு நேர ஊழியர் ஆகணும் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இல்லை. படித்து வேலைக்கு போகணும், வேலைக்கு போய்கிட்டே வந்து கட்சிக்கு உதவி செய்யணுங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. அதனால் நான் வங்கி ஊழியராக சேர்ந்து ஐடிபிஐயில் இருந்தேன், கனரா பேங்க்கில் இருந்தேன், அப்புறம் யூனியன் பேங்க்கில் இருந்தேன். ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது. அப்போல்லாம் வந்து நம்ம ட்ரங்க் கால் புக் பண்ணுவோம் 180. அதில் வந்து அந்த 180 போட்டோடனே வந்து ட்ரங்க் புக்கிங் அப்படின்னு அந்த சைட்லேருந்து ஒரு குரல் கேட்கும். எனக்கு வந்து அது ரொம்ப டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பம். அதுக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இப்படியான வேலைகள் வந்தது. ஸோ நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் கட்சியில் மாநில குழு உறுப்பினராக இருந்தேன். கட்சி பணிகள், மாதர் சங்க பணிகள்லாம் அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தரம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்போ நீ கட்சியில் முழு நேர ஊழியராக வரப்போகிற அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ரிட்டையர் ஆனோடனே அப்படின்னு சொன்னேன். பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போ நீ வந்து உன்னோட இப்படியே தான் சொன்னார், உன்னோட சத்தையும் சாரத்தையும் முதலாளிக்கு கொடுத்துட்டு, நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டு, சக்கையான பிறகு நீ கட்சிக்கு வரேங்கிறியா முழு நேர ஊழியரான்னாரு. செவிட்டில் அரைஞ்சா மாதிரி இருந்தது. என்னால் வந்து அந்த கேள்வியை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அந்த கேள்வி வந்த உடனே முடிவு பண்ணேன் நான் முழு நேர ஊழியர் அப்படின்னு. இப்போ கரெக்டாக பேங்க்கில் விஆர்எஸும் வந்தது, அதனால் எழுதி கொடுத்துட்டு முழு நேர ஊழியராக வந்தேங்கிறது தான். வந்து நீங்கள் காலையில் வரீங்க, இங்கே ஆஃபீஸ்க்கு வரீங்க, முடிச்சுட்டு போன அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்களா? இல்லை எங்கே தூங்குறது? சீரியல் அந்த மாதிரி எதுவும் பார்த்துட்டு? சீரியல் வந்து நான் ஏதாவது கொரியன் சீரியல், அப்படியா, சைனீஸ் சீரியல் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். மற்ற சீரியல் பார்க்குறது கிடையாது. ஸோ வீட்டுக்கு போனால் நைட்டு சாப்பாடு இதெல்லாம். அப்புறம் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்திருப்போம், அதெல்லாம் ஒரு ரவுண்டு.
அப்புறம் வந்து இந்த நிறையா நேரம் பேசுகிற சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்போவுமே ராத்திரி 10 மணிக்கு பண்ணுங்க, 11 மணிக்கு பண்ணுங்கன்னு நான் சொல்லி வச்சுருப்பேன். அந்த நண்பர்களுக்குள்ள அந்த மாதிரியா இல்லை கட்சி ரீதியான? கட்சி ரீதியாக தான். இதெல்லாம் 2.5 கலந்தது தான். பர்சனல் லைஃப்னு தனியாலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் இருக்கும். அடுத்த நாள் ஏதாவது கூட்டத்துக்கு போகணுன்னா அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுங்கிறது வேணும். அதுக்கு படிக்கிறது, விவரங்கள் தேடுறது, நோட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் சரியாக இருக்கும். கொரியன் ட்ராமா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. அது எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது கொரியன் ட்ராமா மேலே? யாரோ சொன்னாங்க தமிழ் சீரியலை விட அது வந்து நல்லா இருக்குன்னு. நான் ஒரு காலத்தில் தமிழ் சீரியல் நிறையா பார்த்த ஆள் தான். ஏன்னா பல இடங்களில் பேசுகிறதுக்கே அது தேவைப்படும். ஏன்னா பெண்கள் வந்து நிறையா அதானே பார்க்குறாங்க. அதனால் சித்தி அந்த மாதிரி வந்த அந்த பீரியடில் நிறையா பார்த்து, அப்போல்லாம் வந்து ஜனநாயக மாதர் சங்க சார்பாக வாழ்க்கைன்னு ஒன்று வந்தது, சித்தின்னு வந்தது. இதையெல்லாம் வந்து திறனாய்வு செஞ்சோம். ஒரு கூட்டம் நடத்தி அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எப்படி வந்து பெண்கள் அதில் ஏமாற்றப்படுறாங்க, பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு மீடியா விமர்சன குழுன்னு வச்சுருந்தோம் மாதர் சங்கத்தில். அதனுடைய கன்வீனர் நான். அதனால் இந்த மாதிரியான இப்போ கொரியன் ட்ராமா மாதிரி பாடல்கள் கேட்குற பழக்கம் அந்த மாதிரிலாம்? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். புதிய பாடல்களில் வந்து கொஞ்சம் கேட்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப வந்து இந்த 80s 90s அந்த மாதிரியான. இப்போ இந்த புதுசாக கேட்குறது எல்லாமே நீங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறீங்களா இல்லை உங்களுக்கு யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா இது கேளுங்க? நம்ம வந்து ஃபோனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது 1-2 பாட்டு வரும், ஓ நல்லா இருக்கே அப்படின்னு. முன்னால் நிறையா நம்ம வந்து பஸ்ஸில் போவேன், இந்த ஊர்லேருந்து அந்த ஊர். இப்போ பஸ்ஸில் பாட்டு வரும், அது கேட்குறது உண்டு. ஓ இது என்ன படம், இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் அதை தேடி. ஸோ இப்போ கொரியன் சீரீஸ் பற்றி இவங்க சொன்னாங்க. நீங்கள் ஒரு தமிழ் சீரியலில் நடிச்சிருக்கீங்கல்ல, ஞானியோடைய சீரியல், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அப்படி போய் நின்றுட்டு வசனம் தான் பேசிட்டு வந்தேன், நடித்ததாலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து முதல்ல வேர்கள் அப்படின்னு ஒன்று எடுத்தார், 2வது ஐயான்னு ஒன்று எடுத்தார். அதில் பார்ட்டியில் மாதர் சங்கத்துலலாம் அனுமதி வாங்கி தான் நான் கட்சியில் ஒரு முழு நேர ஊழியராக இருந்துக்கிட்டு இப்படி சட்டுன்னு போய் வேறு ஒரு இதுக்கு போகிறது அப்படின்னாக்க அது ஒருவேளை கமர்ஷியலோ அப்படின்னு பார்த்துருவாங்கன்னு ஒரு இது இருந்தது. அப்புறம் எல்லாம் கேட்டுட்டு போனோம். அது வந்து சுதந்திர போராட்டத்தில் பெண்களுடைய பங்கேற்பு, அதை பற்றி தான் வேர்கள். ஐயாங்கிறது பெரியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ 2லையுமே ஞானி வந்து பக்கம் பக்கமாக வசனம் எழுதி கொடுப்பார். அது வந்து எனக்கு மெமரி ப்ளஸ்ன்னு எல்லாரும் ஷூட்டில் பேர் வச்சுருந்தாங்க. ஒரே டேக் தான், மொத்தத்தையும் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா அந்த விவரங்கள் வந்து நமக்கு அத்துப்படி நமக்கு தெரிஞ்சது, அதைத்தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பற்றி எவ்வளோ இடங்களில் பேசியிருக்கோம். அப்போ அதுதான் வசனமாக வருது. அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் மெமரி ப்ளஸ்ன்னு எல்லாரும் சொல்லும்போது அதில் கூட கொஞ்சம் மகிழ்ச்சி வரும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் திருப்பி நடிக்கலாம், திரும்ப நடிக்க ஆரம்பிக்கலாம்? நான் ஏற்கனவே இதுலையே நடிக்கலைன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்ன வசனம் பேசிட்டு வந்தேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இப்போது எனக்கு வந்து ஒரு கொஸ்டின். இப்போ எல்லாருமே சரி, அப்பா அம்மா பற்றி நிறையா கேள்விகள் கேட்குறாங்க, உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கே அதிகமாக வந்து இருக்கு. அப்போ இருக்கும்போது இங்கே அது எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து கட்சிக்குள்ளே அது வராது. ஏன்னா கட்சியில் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம இருக்கோம், மூமெண்ட்டோடு இருக்கோம். அப்போவே வந்து எங்கள் அம்மா எழுதி கொடுக்குறதெல்லாம் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவேன். தேர்தல் கூட்டங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. காரில் படுத்து தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு எழுப்பி நீ பேசணும்பாங்க. கரெக்டாக மைக் முன்னால் நின்று, அப்போ சின்னதாக இருக்கிறனால மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. இவங்க எழுதி கொடுத்ததை நல்ல செம்மையாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் கிடுக்கிட்டு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவேன். யாராவது ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எங்கள் அம்மா பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி வர்றது தான். இல்லை, உங்களோட மெமரி பற்றி நீங்கள் சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், இப்போ தலைவர்கள் பேசும்போது அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இப்போ சீதாராம் யெச்சூரி தோழர்லாம் பேசும்போது அவர் அப்படியே முழுங்குவார் வார்த்தையை. அதெல்லாம் நீங்கள் ஒரு பாயிண்ட் விடாமல்
நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஸோ மெமரி அதுக்கு ஹெல்ப் பண்ணுதா எப்படி? மெமரி வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு டெஃபினட்டாக அவசியம். ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. அந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். அப்போ நமக்கு அரசியல் தெரியணும், அப் டு டேட்டாக இருக்கணும், அன்னைக்கு வந்த செய்தி நமக்கு தெரியணும். அப்புறம் வந்து சர்வதேச அளவில் திடீர்னு ஒரு பேரை சொல்லுவாங்க, வேற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு பேரை சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபெமிலியராக இருந்தால் தான் அந்த நேரத்தில் அதை வந்து உள்வாங்கி நம்ம பண்ண முடியும். அதனால் மெமரிங்கிறது ஒரு பகுதி. இன்னொன்று, இந்த எல்லா விஷயங்களும் நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் முழுங்குவாருங்கிறது ஒன்று. செம்ம ஸ்பீடாக பேசுவார், பயங்கர ஸ்பீடாக பேசுவார். அது நம்ம வந்து பீப்புள்ஸ் டெமோக்ரஸி படித்து அவங்க கட்டுரைகளை எல்லாம் படித்து கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் தானே பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெறும் மொழி தெரிஞ்சால் மட்டும் மொழியாக்கம் பண்ண முடியாது. தோழர், அப்புறம் வந்து உங்கள் பாட்டி லக்ஷ்மி தோழர் வந்து இறந்தப்ப அம்மானால் பார்க்க முடியல, நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா பார்க்க அலோவ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னப்ப அம்மா வந்து இல்லை, நான் கட்சி உறுப்பினராக நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்கல. என்ன ஆயிடுச்சுன்னாக்க, இவங்க வந்து சிறையில் இது நடக்குது. அரசியல் கைதிகளுக்கு வந்து உரிமைகள் வேணும், எங்களை வந்து இதுவாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அதில் வந்து அம்மா சொல்லுவாங்க, சிறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த கம்பிக்கு அடியில் பால் பழம் இதெல்லாம் உள்ளே தள்ளுவாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து காலால் உதைச்சி அதை வந்து திரும்ப, ஏன்னா நகர முடியாது, சாப்பிடாமலே இருக்கிறதுனால ஒன்றும் சத்தே இருக்காது. 28 நாள் உண்ணாவிரதம். அதில் தான் பாட்டி வந்து ஏற்கனவே ஏஜ்டாக இருந்ததுனால அது தாங்க முடியல. எல்லாத்தையும் ஒன்றா போடல, தனித்தனியாக வேறு போட்டிருந்தாங்க. அதனால் இந்த கடைசியிலேருந்து சத்தம் போட்டு பேசினாதான் அந்த பக்கம் கேட்கும். சில சமயம் வந்து சிறையில் வேலை செய்கிறவங்க அவங்க வந்து விஷயம் சொல்லுவாங்க, அம்மா இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அல்லது அம்மா இப்படி கேட்டாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறது, இவங்க சொல்கிறது அங்கே சொல்கிறது. பெரிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள்லாம் வந்து செய்வாங்க. 28வது நாள் வந்து இவங்க இறந்து போய்ட்றாங்க. தகவல் வந்து அம்மாவுக்கு வருது. அம்மா வந்து ஜெயில் கம்பியில் முட்டி மோதி கடைசியாக நான் பார்க்கணும் அப்படின்னு கதறாங்க. அப்போ சிறை அதிகாரிகள் ரொம்ப தெளிவாக, நீ கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணுறதா எழுதி கொடுத்தா அவங்க அம்மா முகத்தை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாதுன்னு. அம்மா தான் இதெல்லாம் சொல்லுவாங்க எங்கிட்ட. ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, பல முறை. எப்போ பேசினாலும் இந்த விஷயங்கள் வந்து வரும். அதனால் ரொம்ப பசுமையாக மனசில் பதிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள்லாம். அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு நொடி கூட தாமதிக்கலைன்னு சொல்லுவாங்க. அம்மா முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற வெறி இருந்தது. ஆனால் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணுன்னு எவன் என்கிட்ட சொல்ல முடியும்? இப்படி தான் பேசுவாங்க. எவன் என்கிட்ட சொல்ல முடியும்? இவன் சொன்னாங்கிறதுனால ராஜினாமா பண்ணுறதுக்காக நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன், நான் கம்யூனிஸ்ட், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. முடியாது, உன் வேலையை பார்த்துக்க, நீ என்ன வேணால் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டில் சுற்றி ஒரு மூட்டை மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு பார்க்கவே முடியலன்னாங்க. இவங்கெல்லாம் சிறையில் இருந்தப்போ இவங்க வாழ்ந்த வீட்டை வந்து போலீஸ் ரெய்டு பண்ணி பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு புகைப்படங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் பிறந்து வளர்ந்ததுக்கு பிறகு பாட்டியோட முகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒத்த ஃபோட்டோ கிடையாது. அவங்கள எங்கே புதைச்சாங்கங்கிறது இப்போ வரைக்கும் எங்கள் யாருக்கும் தெரியாது. அதான் நிலைமை. அந்த தியாகங்கள்லாம் கடந்து தான் கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க. கட்சி பணியில் வந்து முழுமையாக வந்து ட்ராவலில் தான் இருப்பீங்க. அது இல்லாமல் ட்ராவல் பண்ணுற வேறு எதுனா எங்கன்னா வெளியே போகலாம், கொஞ்சம் அவுட்டேட் இது ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் மைண்ட் இருக்குது, அந்த மாதிரி எதனா ட்ராவல் எதனா பண்ணுவீங்களா? அதில் எனக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு எப்போவுமே ஆசை உண்டு. ஆனால் நம்மளால் முடியறது இல்லைங்கிறது தான். அதனால் எப்போயாவது என்னுடைய மகளுடைய குடும்பம் அவங்க வந்து ஏதாவது சம்மர் வெக்கேஷனில் அவங்க போகும்போது நான் அப்போ ஃப்ரீயாக இருந்தால் அந்த தேதிகளில் என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில இடங்களுக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள் போயிருக்கோம். ஒரு முறை வந்து மலேசியா, சிங்கப்பூருக்கு எல்லாரும் சேர்ந்து போனோம். அதில் அந்த ஃபேமிலியோடு இருக்கிறது தான், அவ்வளோதான். தோழர், இப்போ இந்த கட்சி தாவல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சிக்கு மாறுறது, இல்லை அங்களுடைய எம்எல்ஏ எம்பிஸ் மாறுறது, இல்லை கூண்டோட ஒரு மாவட்டம் அப்படி மாறுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி மாறிட்டுருக்காங்க. உங்களை அந்த மாதிரி யாராச்சும் வந்து எங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்துருக்காங்களா?
ஒருவேளை போட்டுற மாட்டேன் நான். யாருக்கு தைரியம் இருக்கு? கெட்டக்க கூட வர மாட்டாங்க. அப்படி யாருமே இது இருக்கிறது. ஒருவேளை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? கேட்க மாட்டாங்க. அவ்வளோ தைரியம் இருக்குன்னாலே நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். தோழர், இப்போது எல்லாருடைய லைஃப்லேயும் மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தோழர். உங்களுடைய லைஃப்பில் அப்படி ஏதாவது கட்சிக்குள்ளேயும் சரி வெளியவும் அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம். இல்லை, நான் சொன்ன என் வெங்கடாச்சலம் கொலை, அதே போல் சிம்கோ மீட்டர் ஸ்ட்ரகிள், இது எல்லாமே வந்து மறக்க முடியாது தான். அதே போல் நான் வாசித்த புத்தகங்களில் பிஎஸ் தனுஷ்கோடி அவர் வந்து இந்த சாணிப்பால் சவுக்கடியினுடைய கடைசி தலைமுறை. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்ப்பது, படிப்பது, இதெல்லாம் வந்து மறக்க முடியாது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் எல்லா போராட்டமும் மறக்க முடியாது, பல விஷயங்கள் மறக்க முடியாது அப்படிங்கிறது தான் மனசுலேயே தான் இருக்கும். அநேகமாக மாதர் சங்கத்தில் நடத்தின போராட்டங்கள் எல்லாமே வந்து அப்படியே பசுமையாக தான் ஞாபகம் இருக்கும். ஒவ்வொன்றும் அவ்வளோ பார்த்து அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி, இப்படி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க, அப்படி கேட்டால் இப்படி சொல்லுவாங்க, நம்ம இப்படி டிமாண்ட் வைக்கலாம், கோர்ட்டு கேஸ் போட்டாக்க எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து அளந்து பண்ணி தான் வந்து பல போராட்டம் வந்து ஜஸ்ட் அப்படி கால் கொடுத்தா எல்லோரும் வந்து நின்றுவாங்க, நம்ம ஒரு வீர முழக்கமிட்டா அப்படியே எல்லாம் மேசிலுத்து அப்படியெல்லாம் போராட்டம் நடக்கிறதே கிடையாது. போராட்டம் ஒரு நாள் நடத்துறதுக்கே வந்து அவ்வளவு ப்ரிப்பரேஷன், எல்லா ஏற்பாடுகளும் பண்ணணும். நீடித்த போராட்டம்னா இன்னும் அதை விட அதிகமாக பண்ணணும். பழைய சமயங்களில் வந்து இந்த பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகக்கூடிய பெண்களுக்கு நம்ம நீதி கேட்டு போராட்டம் நடத்தும்போது அவன் அக்யூஸ்டு வந்து கண்ணு முன்னால் ஜாலியாக போயிட்டுருப்பான். இவங்களை பார்த்து வந்து ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். இவங்க வந்து கூனி குறுகி சமூகத்தில் வந்து எப்போவுமே ரேப் விக்டிமை தானே பழி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அவங்க வந்து படும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, போலீஸ் கேட்குற கேள்வி ஒரு பக்கம், கோர்ட் வாசப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், வேலையை விட்டு வருமானத்தை விட்டு. பல ஃபேமிலிஸில் எங்களை விட்டுருங்கம்பாங்க, எங்களுக்கு வேண்டாம், இப்படியெல்லாம் எங்களுக்கு நீதி கிடைக்கவே வேண்டாம், நாங்கள் பாட்டுக்கு போயிடுறோம்பாங்க. அப்போ அதை உள்பட நமக்கு வந்து விக்டிம் ப்ரொடெக்ஷன் சட்டங்கள்லாம் பெருசாக கிடையாது இந்தியாவில். அதெல்லாம் வேணுங்கிறதும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு இயக்கம், ஒரு ஆர்கனைசேஷன்னு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன என்ன கோரிக்கை வைப்பதுங்கிறதுலேருந்து, என்ன போராட்டம் நடத்துவதுங்கிறதுலேருந்து, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய அந்த வீரியம் குறையாமல் அவங்கள வந்து பாதுகாக்கணும், கவுன்சிலிங் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து, ப்ராசிக்யூட்டர் இதை வந்து ஒழுங்காக நடத்த வைக்கிறதுலேருந்து, கடைசியில் நீதி கிடைக்கிற வரைக்கும் பார்த்து கொள்வதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அப்போ இது ஒவ்வொரு போராட்டமுமே வந்து மாதர் சங்கத்தில் அல்லது கட்சியில் இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நடத்தி வெற்றி பெற்றதுங்கிறது வந்து நிச்சயமாக மறக்க முடியாததாக தான் இருக்கும். இப்போது ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக பேசுகிறீங்க. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்குது. அப்போது இந்த மேல் சாவனிசம் அப்படின்ற ஒரு விஷயம், இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நிறையா நடக்கிற இந்த விஷயம் வந்து நம்ம வர்க்க ரீதியாக எப்படி வந்து வேறுபட்டு பார்க்குறது? நம்ம எஸ் ஆல் மென் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா அங்கே நான் வந்து யோசிக்கிறேன், இல்லை வேணாம், இப்போ ஒரு உழைக்கும் வர்க்கம் இப்போ இடத்துலேருந்து வரவங்களா இருக்கலாம், இல்லை இதுன்னு இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நான் வந்து சத்தம் போடலாமா இல்லை போடக்கூடாதா, இல்லை நான் அங்கே ஏன் அமைதியாகிறேன்? இந்த மாதிரி சலசலப்புகள் எனக்குள்ளே அதிகமாக இருக்குது. அப்போ இதை நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? அதில் வந்து வர்க்கம் சாதியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல குற்றம் அப்படிங்கிறது யார் செஞ்சாலும் நம்ம வந்து அதை தட்டி கேட்கணுங்கிறது தான் கரெக்டான பொசிஷனாக இருக்க முடியும். ஓகே, அதாவது சுரண்டலால் அதிகம் பாதிக்கப்படுறது அப்படின்னா பொதுவாக பாட்டாளி வர்க்கம்னு சொன்னாலும் அதில் ஜாதியில் ரொம்ப கடைநிலையில் வைக்கப்பட்டிருக்கிற தலித் மக்கள். அதே மாதிரி பாட்டாளி வர்க்கம் அப்படின்னு சொல்லும்போது பாலின அடிப்படையில் பார்த்தோன்னா பெண்கள். இந்த ரெண்டு ஒடுக்கப்பட்ட செக்ஷனையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே உள்வாங்கி நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பணிகள் இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் எப்படி இருக்குது நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியில்? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம். கட்சி வந்து ஆரம்பித்த காலத்தில் இருந்தே சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு மிக கடுமையாக குரல் கொடுத்துருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சி அந்த காலத்தில் வந்து ஸ்வராஜ் அப்படின்னு சொன்னப்போ கூட அந்த சுயராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற விளக்கம் வந்து கம்யூனிஸ்டுகள் தான் கொடுத்தாங்க. அதில் வந்து சுரண்டல் ஒழிக்கப்படணும்,
சாதிய பாலின ஒடுக்குமுறை ஒழிக்கப்படணும். அப்படிப்பட்ட சமூகம்தான் சுயராஜ்யமாக இருக்குமே ஒழிய ஜஸ்ட்டு விடுதலை பெறுவது மட்டுமல்ல, அரசியல் விடுதலை பெறுவது மட்டுமல்ல அப்படிங்கிறது அன்னிலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதி. அதாவது ஐயோ பாவம் அப்படின்னு உதவி செய்வதோ, அல்லது நமக்கு நேரம் இருந்தால் நினச்சா, அல்லது இதில் தலையிட்டால் பேர் வரும்னா அப்படி தலையிடுவதோ, அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்விக்ஷன், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஐடியாலஜி. அதனால் அப்ரெஷனை, எக்ஸ்ப்ளாய்டேஷனை எதிர்ப்பது அப்படிங்கிறது கம்யூனிச சித்தாந்தத்தின் ஒரு பகுதிங்கிற முறையில் தான் நம்ம வந்து தலையிடுறோம். இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த அடிப்படையில் தான் அது ஒரு மேடைங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. தலித்திய அமைப்புகள் தலையிடுவதை விட மிக அதிகமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் மற்ற பல அமைப்புகளும் தான் இப்போ வந்து தலையிட்டிருக்கோம். ஏராளமான விஷயங்கள், பெண்கள் மீதான வன்முறையும் அப்படி தான், பல பல விஷயங்களில் நம்ம தான் மற்ற எவரை காட்டிலும், எந்த அமைப்பை காட்டிலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், மார்க்சிஸ்ட் கட்சியும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் தான் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு சொன்னாலும் அந்த ஃபீல் குட் கேள்விகளுக்கே திரும்பி போயிடலான்றது தான். ஒன்றும் இல்லைண்ணா, தொடர் நம்ம இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து சரி, நாங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரசிகத்தால் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இப்போ கேட்ராமா பார்ப்போன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ரொம்ப சிந்தனை ரீதியாகவும் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க, அதே போல் லுக்லேயும் ரொம்ப யங்காக இருக்கீங்க. எப்படி தொடர் இது சாத்தியப்படுது? எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை, அது வந்து எல்லா கம்யூனிஸ்ட்டுகளும் சிந்தனையில் யூத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த புரட்சிகர உணர்வு வந்து கடைசி வரைக்கும் மங்காமல் இருக்கிறவங்க தான் கம்யூனிஸ்டுகள். தோழர் பிடிஆர் வந்து அவருடைய டெத் பெட்டில் இருக்கிற வரைக்கும் அவருடைய சிந்தனை கிளாரிட்டி வந்து அபாரம். இஎம்எஸ் அவர்கள் கடைசி வரைக்கும் அவருடைய சிந்திக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து அபாரம். அதனால் அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து எப்போவுமே அந்த புரட்சிகர ஃபாரெவர் யங். அதனால் அப்படிதான் நம்மளை வந்து வேகப்படுத்துறது. இப்படியெல்லாம் கூட்டங்கள் போகிறோம், அப்படி உங்களோடெல்லாம் பார்த்து பேசுகிறோம், ஜனங்க மத்தியில் பேசுகிறோம், போராட்டங்களில் இருக்கோம், இதெல்லாம் தான் நம்மளை வந்து உத்வேகம் வந்தாலே நம்ம வந்து யூத்ஃபுல்லாக தான் இருப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து கட்சிக்கு வந்து இளைஞர்களுடைய வருகை, குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அப்படியே இருக்க, அது வந்து வரதில் தொடர்ந்து சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா வந்து இப்போது இப்படி அடையாள அரசியல் பின்னாடி வந்து ஒரு அணிதிரட்டல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் வந்து கம்யூனிஸ்ட்டுகளால் வந்து தக்க வைக்க முடியலையோன்ற ஒரு எண்ணம் வந்து பரவலாக வந்து இன்ஸ்டியூஷன்ஸில் சில கூட்டுற இடங்களில் இப்போ வந்து நாங்கள் இயல்பாக போயிட்டு பல்கலைக்கழகத்தில் போய் டிஸ்கஷனில் இருக்கப்போ அவுடேட் ஆகிட்டீங்க கம்யூனிஸ்ட்டுகள்ன்றது வந்து வரும். அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளுது? அதாவது இளைஞர்களுடைய வருகை வந்து புரட்சிகர இயக்கத்துக்குள்ளே குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் வர்றதே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாம் இயக்கத்தினுடைய பகுதியாக தான் இருக்கீங்க. புறச்சூழலுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்களே அடையாள அரசியல் பற்றி சொன்னீங்க. 70களில் 80களில் பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து இடதுசாரி அரசியலால் ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. அப்போ சோஷலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சோஷலிச முகாம். இப்போ வந்து சோவியத் யூனியன் வந்து இந்தியாவுக்கு பல கனரக தொழிற்சாலைகள் கொண்டு வந்ததில் சோவியத் யூனியனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே போல் இந்தியாவில் முதல் ஐஐடி மும்பையில், அது வந்து நேரு அப்போ பிரதமராக அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு போனார், யாருமே உதவி செய்யலை. சோவியத் யூனியனில் ஸ்டாலின் தான் அந்த உதவிகளை செஞ்சார். முதல்ல மும்பையில் ஆரம்பித்த பிறகு தான் மற்ற இடங்களில் இந்த நிறுவனம், கல்வி நிறுவனம் உருவாக மற்ற பல நாடுகள், அமெரிக்கா உள்பட எல்லாரும் பின்னால் வந்தாங்க. அப்போது சோஷலிசம்ங்கிறது வந்து நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும். 3ல் ஒரு பங்கு உலகத்தில் செங்கொடி பறக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அது நிதர்சனமாக கண்ணுக்கு தெரியும் போது, இப்போ இந்தியாவிலையும் அப்படி வந்து ஒரு மாற்றம் வரணும், இப்போ இடதுசாரி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பெரிய அளவில் வந்தாங்க. அப்புறம் 90களில் வந்து ஒரு சோஷலிசத்திற்கு பின்னடைவு ஏற்படுது, சோவியத் யூனியன் சிதறுண்டு போகிறது. இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ் சிச்சுவேஷன். இப்போ வந்து உலக அளவில் ஏகாதிபத்தியத்துக்கான அந்த வர்க்க பலாபலன் தான் கூடுதலாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து கட்சி டாக்குமெண்ட்டில் சொல்கிறோம். ப்ளஸ் 10ஆவதுக்கு இப்போ அடையாள அரசியல். அடையாள அரசியல் வந்ததே வந்து சோஷலிச முகாம் சிதைக்கப்பட்ட பிறகு, சிதறுண்ட பிறகு அதனுடைய ஒரு விளைவாகத்தான் வந்தது.
அதனால் இப்போ அடையாள அரசியலுங்கும்போது அதுதான் இன்னைக்கு பல இடங்களில் எடுபடுது. அதையும் தாண்டி தான் நம்ம வந்து வர்க்க உணர்வோட, அதே சமயம் இந்த அடையாள அரசியல், அடையாளம் அப்படிங்கிற விஷயத்தில் அது வந்து பட்டியல் சமூகமாக இருக்கலாம், பழங்குடியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஜெனுவினாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே அடையாள அரசியலை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். சில இடங்களில் வெற்றி கிடைக்குது, சில இடங்களில் வந்து வெற்றி கிடைக்கல. அப்படி தான் நம்ம வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போவும் நீங்கள் வந்து இளைஞர்கள் நிறையா நமக்கு வந்து ஆதரவாளர்களாக துணைக்குழுக்குள்ளே வர்றாங்க, கட்சிக்குள்ளே வர்றாங்க. ஆனால் ஒரு 70-80கள் போல ஒரு பெரிய அளவு அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் சிச்சுவேஷன் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். தோழர், நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, விருதுகள் வாங்கியிருக்கீங்க. விகடனில் கூட இப்போ சமீபத்தில் விகடனில் கூட சாதனை பெண் அவார்ட் வாங்கினீங்க. அந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஸ்பெஷலாக எப்படி? அந்த ரொம்ப கூச்சமாக இருந்தது. அதுதான் முதல்ல இதை வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் கட்சியில் டிஸ்கஸ் பண்ணேன், மாதர் சங்கத்தில் டிஸ்கஸ் பண்ணேன். என்னோட கருத்தாக நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஏன்னா இப்போ விருது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தலையிட்டு சில விஷயங்களை செட்டில் பண்ணுறோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி பெற்று தருகிறோம், இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து போராட்டங்கள் தலைமை தாங்குறோன்னு. தலைமை தாங்கலாம், போராட்டத்தில் எல்லாரும் வந்தால் தானே. அப்போ ஒரு போராட்டம் வெற்றி அடைவது வந்து தலைமை அதுக்கு முக்கியமாக ரோல் இருக்கான்னா ரோல் இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களும் சேர்ந்து தான். அதனால் ஜனநாயக மாதர் சங்கம்னா அவ்வளோ பெரிய அமைப்பு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நடத்துது. சிபிஎம்ங்கிற மிகப்பெரிய கட்சி, அதனுடைய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்காம சொந்த நலனை விட்டு கொடுத்து அவங்க வந்து களத்துக்கு வர்றதுனால தான் பல விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியுது. அதனால் இந்த கூட்டு செயல்பாடு, கலெக்டிவிசம்ங்கிறது வந்து வெறும் வார்த்தை கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் அல்லது நம்ம இருக்கக்கூடிய இயக்கங்களில் இயல்பான ஒரு விஷயம். அப்போ எல்லாரும் சேர்ந்து சாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் லீடர்ஷிப்பில் இருக்கேங்கிறதுனால அது தனிப்பட்ட முறையில் எனக்கான கிளைமாக எப்படி மாற முடியும்னு பயங்கர கூச்சமாக இருந்தது. வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் வாங்கிக்கங்க, அங்கே போய் ஏற்புரை வழங்கும் போது நீங்கள் இதெல்லாம் வேண்டாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதனால் ஏற்புரையில் அதெல்லாம் சொன்னேன். ஆனால் என் மனசு கடைசி வரைக்கும் இடம் கொடுக்கலங்க. தனியாக போகிறதுனால கூச்சமா அப்படி ஃபீல் ஆச்சா? இல்லை எனக்குன்னு வாங்குறதுல கூச்சம். தோழர், இங்கே நிறைய கட்சிகள் இருக்குது. ஏன் வந்து சிபிஎம்மை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும், ஏன் வரணும்? இல்லை, உண்மையான விடுதலை வந்து சோஷலிச சித்தாந்தத்தால் தான் கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி முதலாளித்துவ அமைப்பில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகள், அது வந்து வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வன்முறை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், சாதியமாக இருக்கலாம், மதவெறியாக இருக்கலாம், எல்லாமே வந்து இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய விளைபொருளாக தான் இருக்குது. அதனால் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு தான் மற்றவங்கள்லாம் வந்து யோசனை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டமே வந்து தூக்கி எறியப்பட்டு அங்கே சோஷலிசம் வந்தால் தான், சிஸ்டம் மாறினா தான் வந்து மக்களுக்கு ஒரு உண்மையான நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை வைத்து ஒட்டுமொத்த விடுதலைக்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம்ங்கிறதுனால மற்ற கட்சிகளை விட மக்கள் வந்து இடதுசாரி அரசியலை ஆதரிப்பதுங்கிறது தான் பொருத்தமானது. இதில் கட்சியில் வந்து மாநாடுகள்னாலே வந்து உற்சாகமானது. இப்போ வந்து அகில இந்திய மாநாடு நம்ம வந்து மதுரையில் வந்து நடத்த இருக்கோம். ஸோ கட்சி அணிகள்கிட்ட இந்த உற்சாகத்தை வந்து பார்க்க முடியுதா? நீங்கள் எப்படி வந்து அந்த மாநாடை வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடத்துகிறோம், அதை உங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகுது? 5வது முறையாக மாநாடு நடத்துகிறோம். ஏற்கனவே கோவையில் மாநாடு நடந்தபோது அப்போ நான் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர், நானும் அந்த பணிகளில் சேர்ந்து தான் ஈடுபட்டேன். இப்போ வந்து பல மாவட்டங்களில் அந்த உற்சாகத்தை பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து அரசியல் சூழல் இருக்க நெருக்கடியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ சிபிஎம்மினுடைய அகில இந்திய மாநாட்டில் நம்ம வந்து உருவாக்குகிற லைன் அல்லது எடுக்கிற முடிவு வந்து ஏதோ சிபிஎம் உறுப்பினர்களுக்கானது மட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முற்போக்கு சக்திகளுக்கு, இடதுசாரி சக்திகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இத்தனை நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகள், இந்திய சூழல், அதுக்கெல்லாம் சேர்த்து கட்சியினுடைய பலத்தையும் அதிகரித்து எதிராளியை தனிமைப்படுத்தி தோற்கடிப்பது, இதர மதச்சார்பற்ற கட்சிகளை இணைப்பது, அதிலெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா இதர மதச்சார்பற்ற கட்சிகள் மதச்சார்பின்மைங்கிறதுனால நம்ம ஒன்றா இணைக்கிறோம். அவங்களுடைய பொருளாதார கொள்கையெல்லாம் பார்த்தா பல சமயங்களில் தொழிலாளிகளுக்கு விரோதமாக தான் இருக்குது. இப்போ அதை எதிர்க்க வேண்டி இருக்குது, இதில் இணைய வேண்டி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வியூகங்கள் நம்ம வகுக்க வேண்டியிருக்கு.
இப்போ இதை ஒட்டி நடக்கக்கூடிய வெகுஜன வசூலில் வந்து ஏராளமாக நல்ல அனுபவங்கள் வர்றதை பார்க்குறோம். சின்ன குழந்தைங்க, கட்சி குடும்பங்களில் இருக்கிறவங்க அவங்க உண்டியலை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பதுங்கிறதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. திருப்பூரில் வந்து ரொம்பவும் மரணப்படுக்கையில் இருந்த ஒரு பெண் தோழர் கட்சி வந்து நிதி கேட்டுருச்சுன்னு சொல்லி 200 ரூபாயை அவங்க மகன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துருங்கிறாங்க. கசங்கினா 2 100 ரூபாய் நோட்டு. அதை கொடுத்து சில நாட்களுக்குள்ளே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எவ்வளோ செலவாகும், அப்போ வந்து கட்சி நிதி கேட்டால் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதில்ல. அது வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த 200 ரூபாங்கிறது வந்து வெறும் 2 100 ரூபாய் நோட்டல்ல, மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட கட்சி கேட்கிறது அப்படிங்கிறதுல கொடுக்கறது. இந்த மாதிரி பல உதாரணங்கள், ரொம்ப நெகிழ்ச்சியான உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனால் நல்ல உற்சாகத்தோடு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கட்சியினுடைய முதல் அகில இந்திய மாநாடு வந்து 1943 பம்பாயில் நடக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்த ஒரே மாநாடு இதுதான். அதுக்கப்புறம் மற்ற மாநாடுகள்லாம் வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு தான். அப்போ ஒரு முதன்முறையாக கம்யூனிஸ்டுகள் வந்து கட்சியில் இருக்கிறவங்க அகில இந்திய மாநாட்டுக்கு வர்றாங்க. எல்லாத்துலேயும் நிலைப்பாடு எடுக்க வேண்டியிருக்கு. அரசியல் நிலைப்பாடு, அன்றைக்கு இருந்த உணவு பற்றாக்குறை அது சம்பந்தமாக, அப்புறம் வந்து தொழிற்சங்கங்களுக்கு இருக்கிற கடமைகள் அது சம்பந்தமாக, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 139 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 139 பிரதிநிதிகளுடைய ஒட்டுமொத்த சிறை வாழ்க்கை எவ்வளோன்னா 411 வருஷம். ஒட்டுமொத்த தலைமறைவு வாழ்க்கைங்கிறது 54 வருஷம் மொத்தமாக டோட்டல் பண்ணால். அப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து சிறையிலையும் தலைமறைவாகவும் இருந்தால் வர டெலிகேட்ஸ் வயசானவங்களாக இருப்பாங்கன்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் 65% டெலிகேட்ஸ் வந்து 35 வயதுக்கு குறைவானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்த அந்த போராட்டத்தில் இருந்து கம்யூனிஸ்டாக வந்திருக்காங்கன்னு. அடுத்தது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் வந்து 10 நாள் மாநாடு நடந்திருக்கு. அதில் தினசரி மாநாடு காலையில் 6 மணிக்கு தொடங்கி ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்கும். ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் மேலே அவ்வளவு ஆர்வத்தோட உணவு சாப்பிடுகிற நேரத்தை ரொம்ப குறைவாக வைத்துக்கொண்டு மொத்த டெலிகேட்ஸ் வந்து விவாதத்தை கவனிச்சாங்க, விவாதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது விஷயம். அன்னைக்கு வந்து அரசியல் தீர்மானத்தை பொதுச் செயலாளர் முன்மொழிவதற்கு 9 மணி நேரம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, தகுதி ஆய்வில் வந்து படிக்க தெரியாதவர்கள் ஒருத்தருமே கிடையாது, நில் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து நிறைய மிடில் கிளாஸ் தான். இப்போ இயல்பாகவே ஆரம்பத்தில் லெஃப்ட் மூமெண்ட்டில் இன்டலெக்சுவல்ஸ் அப்படி தான் கூடுதலாக வந்தாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாம், அதுக்கு விவசாயிகள் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் ஒரு மேஜர் சங்க் வந்து மிடில் கிளாஸாக இருந்தது. இப்போ இதில் அது ஒரு காரணம். ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் சேரணும்னா கம்யூனிஸ்ட் லிட்ரேச்சரை படிச்சிருக்கணும், அதை தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்போ அதை படிக்கணும்னா நமக்கு வந்து அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் தான் பல லிட்ரேச்சர் வரும். எனவே சுயமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் படித்து தாய்மொழியில் எழுத படிக்கவும் தெரியாதவர்கள் அதையும் கற்றுக்கொண்டு நூல்களை படித்தார்கள். அதனால எழுத படிக்க தெரியாதவங்க யாரும் இல்லைங்கிறது தகுதி ஆய்வு அறிக்கையில் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நம்மளை உற்சாகப்படுத்துகிற விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து பல்வேறு கட்சிகளுக்கு பின்னால் 1 லட்சம் பேர் போனாங்க, 1.5 லட்சம் பேர் போனாங்க அப்படின்னா, அந்த 1.5 லட்சம் பேரோட பின்புலம்ங்கிறது இந்த 139 பேரோட பின்புலத்துக்கு வந்து ஈடு ஜோடா ஆகவே முடியாது. அதனால் இப்போ நடக்கிற அந்த 24வது மாநாடும் இந்த ட்ரெடிஷனுடைய தொடர்ச்சி தான். அப்படிங்கும்போது இயல்பாகவே உற்சாகமாக தான் இருக்குது. திரும்ப இல்லை நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல. கஷ்டமே இல்லை. கஷ்டமான கேள்வி அப்படி ஒன்று சொன்னீங்களே, நான் உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே, பாட்டு ஏதாவது பாடி முடிச்சுக்கலாம். சான்ஸே யாருமே பாட மாட்டிருக்கீங்க. சண்முகம் தோழர்ட்டையும் கேட்டேன், அதெல்லாம் நான் கேட்பேன், அவ்வளோதான், பாட மாட்டேன். அதே தான் நானும், என்னோட பதிலும் அதுதான். அது தனியா இருக்கும்போது முணுமுணுப்போம், நான் தனியா இல்லையே. சரி, கட்சி பாட்டு ஏதாச்சும் பாடுறீங்களா? மாநாடு வருது, மாநாடு ஒட்டி கட்சி பாட்டு ஏதாவது. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம்
கேள்விகள் கேட்டீங்க, ஈஸியான கேள்வியும் கேட்டீங்க, கஷ்டமான கேள்வியும் கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதனை அவன் கண் விடல். இப்போ நீங்கள் பாட்டுன்னு வந்ததுன்னா அதை எவன் கண் விடலோ அந்த கண் விடல் தான் சரியாக இருக்கும். ரொம்ப நன்றி தோழர், எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தோழர்களுக்கும் நிறையா அந்த கேள்விகளுக்கு இது பண்ணுறீங்க. இப்போ மத்தியானம் 3:30 மணி ட்ரெயின், நானும் ஒரே ஹரிபரியில் தான் இருக்கேன். அதனால் ராம் வந்து ரொம்ப கூப்பிட்டதுனால தான் வந்தேன். எனக்குமே இந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல பொழுதாக கழிந்தது. எப்போவுமே இளைஞர்கள் இளம் பெண்களோடு சந்திப்பு உரையாடல்ங்கிறது நமக்கான ஒரு டானிக் தான். அதனால் அந்த டானிக்கை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்குலாம் நன்றி. பட் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். பயமுறுத்துற மாதிரி இருக்கு.